வணக்கம், நான் உங்கள் தலண்ணன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்கத்தினுடைய தேர்வுகள் டிசம்பர் 2022 தேர்வுகள் ஆன்லைனில் நடக்கு. அந்த தேர்வுகளுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி தான் தேர்வு ஆரம்பிக்கும். இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நீங்கள் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு கூகுளில் போய்ட்டு MSU DDCEன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இந்த காலத்தில் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் திரு ரமேஷ் சார் அவர்கள். அவங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க DDCE டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் UG PG கொஸ்டின்ஸ் பேப்பர் டவுன்லோடிங்னு ஒரு காலம் போயிட்டுருக்கா. அந்த காலத்தில் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த காலத்தில் நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரியான ஒரு பேஜஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். கைட்லைன் ஒன்று, அடுத்து வந்து கொஸ்டின்ஸு, அப்புறம் டேட். இது ஒரு 3 விஷயம் இதில் இருக்கும். இதில் எதை கிளிக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி கைட்லைன் கிடைக்கும். இந்த கைட்லைன் பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில் ஏற்கனவே நம்ம யூனிவர்சிட்டி நம்முடைய வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முழு விவரத்தோட தமிழில் தெளிவாக உங்களுக்கு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து குழம்பாதீங்க. அதேமாதிரி ஆன்சர் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்க வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படி மாணவர்களுடைய எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்ஸுமே நம்மளுடைய சேனல் வைஸாக வந்து மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதனால் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு தேர்வுக்கு தேவையான அனைத்து டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ என்ன சார் இந்த ரோஜாப்பூ படத்தையே காமிச்சிட்ருக்கீங்களே ரொம்ப நேரமாக அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொஷின் வந்து டவுன்லோட் ஆகலை, யூனிவர்சிட்டிலேருந்து கொஷின் உங்களுக்கு அப்லோடு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த 15/2/2023 FN கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் கிளிக் பண்ணுறீங்க. யூனிவர்சிட்டிலேருந்து இன்னும் கொஷின் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு காமிக்கும். இது ஒரு பிக்சர் தான் இருக்கும். இந்த பிக்சர் வந்து என்ன சார் ரோஜாப்பூ தானே சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இப்படி தான் இருக்கும். கொஷின் எப்போ வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கான எந்த பாடம், அந்த பாடத்திற்கான கோடு நம்பர், அதை ரொம்ப தெளிவாக பார்த்துடுங்க. அந்த கோடு நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய கொஷின் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி என்ன தேர்வு உங்கள் ஹால் டிக்கெட்டை பாருங்கள். அதில் என்ன கோடு இருக்கோ அந்த கோடை எழுதி வச்சுக்கோங்க. அந்த கோடை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதுமானது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் செமஸ்டர், நான் செமஸ்டர் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக கொஷின் வரிசையாக இருக்கும். உங்களுக்கு எந்த கொஷின் தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த தேர்வுகளில் நடந்த முறைகள் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல் நாள் கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து 9:30 வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் வந்து கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியும். 9:30 to 10 கொஷின் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் 9:30 வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா முதல் நாளுங்கும்போது கொஞ்சம் அப்லோடு பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். வரக்கூடிய நாட்களில் வேகமாக கொஷின் டவுன்லோட் ஆயிரும். ஆனால் வந்து முதல் நாள் மட்டும் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து 9:30 மணிக்கு பார்த்துட்டு சார் கொஷின் வரலையே அப்படின்னு சொல்லி வந்து மாணவர்கள் உடனே வந்து டென்ஷன் ஆகாதீங்க, பதறாதீங்க. 9:30லேருந்து 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். ரெப்ரஸ் கொடுத்துட்டே இருங்க. சிலர் என்ன பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஷின் வந்தால் தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காதீங்க. ரெப்ரஸ் கொடுங்க. ஏன்னா கொஷின் வந்தோன்னா ரெப்ரஸ் ஆனால் தான் அடுத்த கொஷின் அப்லோட் ஆகும். அதனால் கொஷின் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். மாணவர்கள் இந்த நம்மளுடைய கையில் என்ன பயன்படுத்தி தேர்வு சிறப்பாக எழுதுங்க, பதட்டப்படாமல் எழுதுங்க. மீண்டும் இது போன்று மாணவர்கள் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றும் உங்கள் அன்பு தலண்ணன். நன்றி, வணக்கம்.